வணக்கம் பவித்ரா. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்புதல், ஊதிய முரண்பாடுகள் களைய வேண்டும், அதே போல தரம் விடுப்பு சலுகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு இன்று மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரை சென்னை எழிலகத்தில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் அமைச்சர்கள் குழுவுடன் ஆலோசனையில் அந்த உடன்பாடு எட்டப்படாததன் காரணமாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினமே உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை ஆனது ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி ஜாக்டோ ஜியோ போராட்டமானது எழிலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் இழைக்கப்பட்டு வரக்கூடிய அநீதிகள் களையப்பட வேண்டும், தொடக்க கல்வியில் பணிபுரியும் 90% மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிக்கும் வகையிலான அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். மேலும் அரசு துறைகளில் நிரப்பப்படாமல் உள்ள 30% காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் அதையும் மீறி தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தை தொடர்ந்து தங்களது அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன என்று சொல்லி தற்பொழுது அவர்கள் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கின்றனர். இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு தமிழ்நாடு அரசு ஆசிரியர் சங்கங்களுடைய ஜாக்டோ ஜியோவினுடைய பேரமைப்பு இன்று அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த தமிழக அரசை வன்மையாக கண்டித்து மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு நேற்று எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். 4 அமைச்சர்கள் எங்களுடைய ஜாக்டோ ஜியோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள்.